நாங்கள் வந்து இங்கே தான் சிக்கன் செய்வோம். ஸோ இங்கே நாங்கள் செய்கிற இடம் வந்து இதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரடி தான். பகல்லையும் பிரச்சனை இல்லை, நைட்லேயும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியிலேருந்து, ஃபேன் வசதியிலேருந்து, கரண்ட் வசதியிலேருந்து, அடுப்பு வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து தண்ணி குதிக்கும். இங்கே தான் வந்து மோட்டர் ஆன் பண்ணால் தண்ணி குதிக்கும். ஸோ இங்கே தான் வந்து குக் பண்ணுவோம். அந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தூக்கிட்டு இங்கே அடுப்பு இருக்கும். பக்கத்துலேயே அதுக்கு தேவையான ஃபுல்லாக சூப்புலாம் அங்கே இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டர் போட்டு இருக்குது. இங்கே எல்லாமே ஃபேன் இன்க்ளூட் இருக்குது. இங்கே சார்ஜ் போட்டு போய் இங்கே குக் பண்ணுவோம், சமைக்கல அரைக்கிறதுக்கு இருந்து எல்லாத்தையும் மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே தான். சுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அது வருது பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை இப்போ கொஞ்சம் நிறைய பயன்பாட்டில் வச்சுப்போம். அப்படியே விட்டிங்கன்னா இது இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமில் இல்லாமல் பகலில் வந்தோன்னா இந்த மரத்தடி தான். ஸோ இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா இங்கே தார்பே இருக்கும். தார்பே போட்டு இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு போவோம். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ரைட் ஆட்ரு இருக்குது. இவன் தான் கேணி ஓனர். இவன் இப்போ என்ன சொல்லுவான்னா செஞ்சுக்கு மாமா அப்படின்னு சொல்லுவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன்டா இவனை கூப்பிட்டு சொல்லுவான் அந்த கூசட்டிவன். இதுதான் அவங்க கைனி. இவங்க தான் கைனி. இது அப்புறம் நைட்டில் வந்தோன்னா சேம் இதே தான். நைட்டில் இங்கே செஞ்சுருவோம். இங்கே நைட்டு எப்படி ஓப்பன் பிளேஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் காற்றோரமாக போயிடுவோம். அப்படியும் போயின்னா போர் ரசிச்சு இல்லை பாத்ரூம் வந்து போனால் பக்கத்துலேயே கரம்பு தண்ணி எல்லா வசதியுமே இருக்குங்க இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காரணும். கால் டைமில் வரணும். ஒரு பெஞ்சுகள்லாம் இங்கே ஒரு பெஞ்சுகள் இருக்கும். நான் ஒன்று பெஞ்சுகளில் உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கே பாம்புக்கும் வந்து கச்சா நம்ம பொறுப்பு கிடையாது, நம்ம தான் ஒசராக உட்காரணும். ஸோ நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நேரம் இருக்கும், அப்படியே வெயிலாக இருக்கும். பக்கத்தில் பயிர் ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இது குக்கிங் ஸ்பாட் கைஸ். மக்களே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குக்கிங் ஸ்பாட் 2 பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி வர்றதுக்கு எல்லா வசதியும், கை கால் கழுவுறதுக்கு இதுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே அதிகமாக அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம குக்கிங்கோட மெயின் ஸ்பாட்டு. இதுதான் அடுப்பு. வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சுப்பில் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கேருந்து ஃபஸ்ட் வீடியோ காமிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கே ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல சுப்பில் எடுத்து வந்து ஸோ அடுப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அடுப்பு எப்பவுமே இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அடுப்பில் தான் நாங்கள் அதிகமாக செய்வோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்து செஞ்சுருப்போம். இது ரூம் வந்து பூட்டுருக்குது. இருங்க சாவி இருக்குதா பார்க்குறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இது உள்ளதாக பார்த்தீங்கன்னா வீடு. இதுதான் வந்து ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். கரண்ட் இல்லை இப்போ. மழைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கட்டில் இருக்கும். தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இங்கேயே இருக்கும். நம்ம போய் அங்கேருந்து இங்கேருந்து எடுத்துன்னு வர வேண்டிய வேலை இருக்காது. எல்லாமே நம்மளுக்கு இங்கேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் மழைக்கு வந்தால் அப்புறம் இங்கே செஞ்சு முடிச்சுட்டு ஸோ இங்கே இப்போ நல்லா காற்று ஓடுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் பயிர் தான். ஸோ இங்கே இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். இப்போ மக்களே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்பாட் 3. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மேலே ஒரு ரூம் தான். எங்கள் வீட்டு ரூம் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் கேஸ் நாங்கள் சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம். அது சிலிண்டரு இது பற்ற வைக்கிறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இன்சர்ட் பண்ணணும். இந்த பார்த்திங்கன்னா இங்கே இன்சர்ட் பண்ணிட்டுனா இது உள்ளார அப்படியே இங்கேயே கேஸ் மேலே வரும். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ இப்போ மேலே கட்டில் இங்கே தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, சார்ஜ் கேஜ் போகிறதுக்கு. ஸோ ஷெல்ஃப் இருக்குது, ஒரு ரூம் ஜன்னல் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே குக் பண்ணி சப்போஸ் இங்கே சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல, ஸோ இங்கே வெளியே இங்கேயே பண்ணுவோம். ஸோ நல்லாயிருக்கும்.